வணக்கம். என்னுடைய பெயர் செல்வராஜ் தினேசன், சட்டத்தரணி. இன்றைய தினம் நாங்கள் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், ஒட்டுமொத்த சமூகம் சேர்ந்து இன்றைய அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியினை கொண்டு செல்வதற்காக அல்லது ஒரு செய்தியினை சொல்வதற்காக நாங்கள் இந்த ஊடக ஒழுங்கமைப்பை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், தற்பொழுது இலங்கையினுடைய பேசு பொருளாக காணப்படுகின்றது இலங்கை பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடான அல்ல பதிலீடான ஒரு சட்ட மூலத்தை, அதாவது அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்கான சட்ட மூலம் தொடர்பாக மக்களுடைய கருத்துக்களை கேட்டறியும் ஒரு செயற்பாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் மக்களுடன் தொடர்ந்து பயணித்தவர்கள் என்ற அடிப்படையிலே, இது சம்பந்தமாக மக்களிடம் கொண்டு சேர்த்தவர்கள் என்ற அடிப்படையிலே ஒட்டுமொத்த சமூகமும் இந்த பயங்கரவாத சட்டத்திற்கான மாற்றீடான சட்டத்திற்கு முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள் என்ற செய்தியை இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கின்ற அவ்வளவு அம்சமும் புதிதாக வருகின்ற சட்ட மூலத்திலே உள்ளடக்கப்பட்டிருப்பது இலங்கையினுடைய அரசியலமைப்பிலே அடிப்படை உரிமையை ஒரு பாதிக்கின்ற அல்லது அதற்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலேயே இந்த பயங்கரவாத தடை சட்டம் அமைந்து காணப்படுகின்றது. ஒரு அரசியலமைப்பிலே ஒரு உறுப்புரையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய அடிப்படை தன்மையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், சர்வசர வாக்குரிமை நடத்தி அதன் மூலமாகவே சரத்துக்கள் திருத்தப்பட முடியும். அப்படி இருக்க இந்த பயங்கரவாத தடை சட்டமானது இலங்கையினுடைய அடிப்படை உரிமையை கேள்விக்குட்படுத்துகிற சட்டமானது இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையை கொண்டுள்ள இந்த அரசாங்கமானது கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலே அது மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்து காணப்படும் என்ற விடயத்தினை நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த சர்வதேச ரீதியாகவும் சரி அல்லது சர்வதேச ரீதியிலே அங்கீகரிக்கப்படாத அல்லது தமிழ் மக்கள் மாத்திரமல்ல பெரும்பான்மை மக்கள் எதிர்க்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டம் எங்களுடைய இந்த இலங்கை நாட்டிற்கு பொருத்தமில்லை. ஏனென்று சொன்னால், தற்பொழுது பயங்கரவாதம் இல்லாத ஒரு நாட்டிற்கு ஏன் இந்த பயங்கரவாத சட்டம் என்ற கேள்வியானது அனைவர் மனதில் மெழுகின்றது. எனவே இந்த அரசாங்கமானது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை பின்பற்றி இந்த பயங்கரவாதத்தின் ஊடாக மக்களை அடக்கும் அல்லது ஒடுக்கும் செயற்பாட்டுகளை நிறுத்த வேண்டும். எனவே இந்த சட்ட மூலத்தை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கின்றோம். தமிழ் மக்கள் எதிர்க்கின்றார்கள், தமிழ் சமூகம் எதிர்க்கின்றது என்ற செய்தியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் போன்ற பல்வேறு நபர்கள் ஒன்றிணைந்த ஒரு செய்தியை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்வதன் ஒரு பகுதியாக இன்றும் ஒரு செய்தியை நாங்கள் முன்வைக்க வருகின்றோம். அதாவது பிரதானமாக இன்று இலங்கையில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரே செய்தியாக காணப்படுகின்ற செய்தி, இந்த PSTA பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்ட மூலத்தை அரசினால் கொண்டு வருவதற்கான வரைவினுடைய இறுதி நாள் இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 28 இலங்கை அரசு நீதி அமைச்சினால் வழங்கப்பட்டிருந்த 28 வரைவுமான அந்த வரைவில் இருக்கும் விடயங்களிலே மக்கள் தங்களுடைய கருத்துக்கள், பல்வேறு செய்திகள், அதில் இருக்கின்ற விடயதானங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கான ஒரு காலக்கெடுவாக இன்று 28 வரைக்கும் வழங்கப்பட்டிருந்தது. அதன் இறுதி நாளில் நாங்கள் சொல்லும் செய்தியாக, கடந்த காலத்தில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் PTA இருக்கலாம், அதனை தொடர்ந்து கொண்டு வரப்பட்ட வரைவில் இருக்கின்ற CTA கவுண்டர் டெரரிசம் ஆக்டாக இருக்கலாம், அதனை தொடர்ந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஆக்டாக இருக்கின்ற எங்களுடைய ATA யாக இருக்கலாம், தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற PSTA அதாவது வரைவு நிலையில் இருக்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களாக வடகிழக்கு பகுதி எங்கும் இருந்தும் இந்த குரல் தொடர்ச்சியாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டமே எங்களுக்கு வேண்டாம் என்ற போதிலும் தற்போது அதனுடைய தொடர்ச்சியாக கொண்டு வருகின்ற PSTA அதுவும் எங்களுக்கு தேவையற்ற விடயம். ஏற்கனவே எங்களுடைய நீதிமன்றத்தினால முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு சட்டக்கோவைகள், ஆளுகையில் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கலாம் என்றதனை பரவலாக நேற்று கூடிய நீதி அமைச்சின் முன் காரியாலயத்திற்கு சட்டத்தரணிகள் குழுவினாலும் இதற்கு எதிரான சமர்ப்பணங்களை செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாங்களும் எங்களுடைய எதிர்ப்பு கருத்தினை, அதாவது இந்த PSTA தேவையில்லை, எங்களுடைய இலங்கை அரசுக்கு இது அரசை பாதுகாப்பதற்கு ஒழிய மக்களை பாதுகாப்பதற்கல்ல, கடந்த காலத்தில் இந்த அரசினை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக வருகின்ற அரசாங்கங்களினுடைய செயற்பாட்டினுடைய
ஒரு வடிவமாக தற்போதைய அரசாங்கமும் இதனை கொண்டு வருவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏற்கனவே இந்த அரசாங்கம் வர முன்னுக்கே தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் தெளிவாக சொல்லியிருந்தார்கள், பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நீக்குவோம் என்று. ஆகவே அதனை ஒத்த அல்லது அதனையும் கொடிய இந்த PSTயை கொண்டு வருவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தேவையில்லை என்றதை ஆணித்தரமாக இங்கு நாங்கள் சொல்வதற்காக ஒன்று கூறியிருக்கின்றோம்.